ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னா என்ன, ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டினா என்ன, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு, எந்தெந்த சீனியாரிட்டி எப்படி மூவ் ஆகும், உங்களுடைய ப்ரமோஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகும், இதில் வந்து பெனிஃபிட் என்ன, ட்ராபேக் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக நான் ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒரே வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அப்கமிங் குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது 25ஆம் அண்டு ஏப்ரல் 13ஆம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது டிஎன்பிசி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஸ்கூல் புக்கோட பெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புக்கு தேவைப்பட்டால் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட புக் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தமிழ் ஒரு புக்கு, ஜிஎஸ் 2 புக்கு, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 புக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 புக்ஸ் இப்போ புது சிலபஸ் படி மாற்றிருக்கிறோம். ஸோ அது இதில் 5 புக்ஸ்னு போட்டேன், இது 3 புக்ஸ், இது நான் மாற்றிடுவேன். ஓகேங்களா? 3 புக்ஸ் வரும், தமிழ் ஒரு புக்கு, ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 புக்கு, மொத்தம் 3 புக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் படி இப்போ 2025 புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி. ஸோ அந்த சிலபஸ் படி முற்றிலும் தயாரிக்கப்பட்ட புக்ஸ், ஸ்கூல் புக்கில் தயாரிக்கப்பட்டது. ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா டைட்டிலுமே கவர் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஆர்டர் பண்ண விரும்புனா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பண்ணால் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்துடும். ஸோ நம்மளுடைய புக்ஸ் வந்து படித்தாவே போதும். ஓகேங்களா? நம்மளுடைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படித்தாவே போதும். ஃபுல் கவர்டு 100% ஃபுல்லி கவர்ட் பண்ண இந்த கவர் பண்ண புக்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு புக்கு வாங்கியிருந்தாலும் கூட இந்த நியூ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நியூ சிலபஸ் பேஸ்டு புக்ஸு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா இல்லை ஸ்டேட் சீனியாரிட்டியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா இல்லது ஸ்டேட் சீனியாரிட்டியா எது அப்படின்னா முதல்ல என்னன்னு பதில் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? முதல்ல அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படிங்கிறது தான் வித்தின் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அல்லது டிஸ்ட்ரிக்ட் பார்த்து நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த வேகன்சி எங்கே இருக்குது, நம்ம செலக்ட் பண்ண விரும்புகிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதை பார்த்து நம்ம முன்கூட்டியே டிஸ்ட்ரிக்ட் பார்த்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? அது நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அல்லது பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். இருக்கிற உங்களுடைய நான் எந்த நாளில் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த நாளை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சீனியாரிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? பட் ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு அவங்க போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். புரியுதுங்களா? ஸோ ஒன்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் லெவல் சீனியரில் வருதுன்னா நீங்கள் அதை மட்டும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? வேறு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறது உங்களுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. பட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியரிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியரிட்டிக்கு ஸ்டேட் லெவல் சீனியரிட்டிக்கு ஃபஸ்ட்டு வித்தியாசம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன். ஓகேங்களா? ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியரிட்டியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சேலத்துலேருந்து இப்போ ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க, சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒசூர் வேணும். ஓகேங்களா? ஒசூர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறுறீங்க. உங்களுடைய ஓனாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணி எனக்கு வந்து ஒசூர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒசூருக்கு மாறுறீங்க. இப்போ 2 வருஷம் இப்போ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஒசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும், கட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒசூர் போனோட்டி என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுடைய சீனியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா
விருப்பப்பட்டு உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மாறும்போது இப்படி நடக்கும். இப்போ இன்கேஸ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்கள் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வருது, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ ஆள் வேணும் அப்படிங்குள்ள இப்போ உங்களை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேலமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஈரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வருது, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து உங்களுக்கு ஈரோடு மாற்றுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஈரோடுக்கு அவங்களே மாற்றுறாங்க அப்படின்னா அந்த 2 இயர்ஸ் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? 2 இயர்ஸ் முடிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா 3வது வருஷமா அப்படியே ஈரோட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அந்த சீனியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட உங்களுக்கு என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? சீனியாரிட்டி அப்படியே என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். ஸோ அவங்களே என்ன பண்ணாது, அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா உங்களுக்கு என்ன ஆகாது, சீனியாரிட்டி கிடையாது. ஓகேங்களா? நீங்களா பார்த்து விருப்பப்பட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி இதாயிரும். ஓகேங்களா? கட் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் இன்னொரு விதிவிலக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா விருப்பப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஓகேங்களா? ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே விருப்பப்பட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் மாறிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மேட்ரு இதுதான். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி இது ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியரில் வருது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதில் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியர்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யாருன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ரெவன்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியரில் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரூரல். ஓகேங்களா? ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2. 3வது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து. ஓகேங்களா? டவுன் பஞ்சாயத்து. ஸோ டவுன் பஞ்சாயத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ. ஓகேங்களா? பிடிஓ ஆஃபீஸில் தான் வரும். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், வட்டார வளர்ச்சி அலுவலகம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரூரலும் அண்டு டவுன் பஞ்சாயத்தும் வருது. பார்த்தீங்களா? ஆனால் தனித்தனியாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ டவுன் பஞ்சாயத்து, ரெவன்யூ, ரூரல், டவுன் பஞ்சாயத்து. 4வது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ். ஓகேங்களா? கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4வது முக்கியமானது இருக்குது. ஸோ 5வது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதாவது கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது. 6வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி மார்க்கெட்டிங். ஓகேங்களா? அக்ரி மார்க்கெட்டிங். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லையும் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் இருந்தது, இப்போ 2லையுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அக்ரி மார்க்கெட்டிங் இதுலேயும் வருது, டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுதாங்க இந்த 6 டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியரில் வரும். ஓகேங்களா? ஸோ இது யாராவது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம், இப்போயே நம்ம பார்க்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி. ஸ்டேட் லெவல்னால் நீங்கள் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களை எங்கே வேணாலும் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் மாறிக்கலாம். ஓகேங்களா? எந்த டிஸ்ட்ரிக்ட் மாறினாலும் உங்களுடைய சீனியாரிட்டி என்னாவது, கட் ஆகாது. எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மாறினாலும் என்னாவது, கட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டேட் சீனியாரிட்டி பற்றி என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எத்தனை தடவை வேணாலும் வாங்கிக்கலாம். விரும்பிய எந்த இதுக்கு நீங்கள் ஓனாகவும் வாங்கிக்கலாம், அவங்களும் மாற்றுவாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. ப்ரமோஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறது தான் இதனுடைய வேலை. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன ஆகாது, சீனியாரிட்டி கட்டே ஆகாது. ஓகேங்களா? ஸோ ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அதோட இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டிக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வருது. ஓகேங்களா? ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனு, காலேஜ் எஜுகேஷனு. ஓகேங்களா? அதேமாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷனு. ஓகேங்களா? ஸோ ட்ரெஸரி. ஓகேங்களா? செக்ரட்டரியேட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரி, மில்க் ப்ராடக்ட்டு. ஸோ மீதி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸு. ஸோ மீதி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துடுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? பிரிசன் அதாவது ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ட்ரெஸரியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ட்ரெஸரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஓவை ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக என்ன ஆகுறீங்க, ப்ரமோஷன் ஆகுறீங்க. ஓகேங்களா? அந்த அசிஸ்டண்ட்டாக ப்ரமோஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் வரும். ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் என்னது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் வரும். மற்ற ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் வரும். புரியுதுங்களா? மற்ற ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு எதில் வரும், ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பதில் சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.